ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இலக்கிய வரப்பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவை பார்த்திங்கன்னா அவங்களுடைய கனவை தடுக்கிற விதமாக இந்த பைரவி எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் அந்த டீல் பேசினப்போ பார்த்திங்கன்னா அந்த செக்கை அந்த ஹவுஸ் ஓனர்கள் கொடுத்தாங்க பார்த்திங்களா. அவங்கள பின்னாடியே நம்மளுடைய பைரவி ஃபோட்டோ எடுத்துகிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இவங்களோட கனவை அடியோடு அழிக்கணும், இவங்கள வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கிய கௌதமோட கனவை நிராசி ஆக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அதை 2 ரவுடிங்களுக்கு கால் பண்ணி இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன். மரியாதையை நான் சொல்கிறத கேளுங்க. இந்த ஹவுஸ் ஓனர் தான் இந்த வீட்டை விற்க போகிறான். அது யார் எதுக்காக விற்கிறான்றதெல்லாம் கேட்டுக்காதீங்க, சொல்கிறத மட்டும் செய்யுங்க. அந்த ஹவுஸ் ஓனருக்கு இருக்கிற 10 லட்ச ரூபா செக்கை மிரட்டி நீங்கள் பிடுங்கிக்கிறீங்க. அதே மாதிரியே அந்த ஹவுஸ் ஓனரை மிரட்டுறீங்க. நீங்கள் அந்த வீட்டை விற்றீங்களானா உங்கள் உயிருக்கே அப்போ உங்கள் ஃபேமிலியை தூக்கிடுவோம். அந்த அளவுக்கு பயப்பட்டு அந்த லேண்டை விற்க விடாத அளவுக்கு நீங்கள் மிரட்டிட்டு வரணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையானது சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேடம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரி என்ன சொல்கிறாங்க, டே லாஸ்ட் டைம் கொலை பண்ணி என்னை வசமாக இப்போ மாட்ட வச்சுருக்கீங்களே, அந்த மாதிரி இதுலேயும் ஏதாவது மாட்ட வச்சுட்டு போகிறீங்க, தெளிவாக பிளான் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனரை மிரட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. நம்மளுடைய கார்த்திக், கௌதம், இலக்கியா 3 பேருமே பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கை பிடிச்சி போய் வாங்கலான்னு போனாங்க. அந்த ஒரு சமூக சேவை செய்ய வேண்டிய இடத்த அபகரிக்க பார்க்குறாங்க இந்த பைரவி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் கடவுளோட அருளால் கண்டிப்பாக அவளுக்கெல்லாம் நல்ல சதவி வராதுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதமுக்கு கால் பண்ணி, சார் நாங்கள் இந்த லேண்டை விற்கிற ஐடியா இல்லை, எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, அதனால் இந்த லேட்டை நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் எங்களுக்கு பில்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், முன்ன பின்ன ஆனாலும் சரி ரேட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் முன்ன பின்ன ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க, நான் இந்த இடத்த உங்களுக்கு விற்கிறதா எனக்கு ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி மூஞ்சில் அடிச்சு மாதிரி சொல்கிறாங்க. என்ன இலக்கிய அந்த ஹவுஸ் ஓனர் திடீர்னு கால் பண்ணி அந்த இடத்த நமக்கு தரமாட்டோன்னு நினைக்கிறேன், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடம் ஒன்று தான் அமைஞ்சு, இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பாங்க, திடீர்னு அந்த ஹவுஸ் ஓனர் இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த ஹவுஸ் ஓனரே சொன்னார், நல்ல காரியத்துக்காக இந்த லேண்டை வாங்குறீங்க, உங்களோட லைஃப் எங்கேயோ போகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ எதுக்காக இப்படி மாற்றி பேசிட்டு இருக்கான்னு தெரியல, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அத்தையாக தான் இருக்கும், அந்த பைரவியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய ஆசையை நிறைய ஆகிறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நம்முடைய கௌதம் கிட்ட இலக்கியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றதாக வரப்போகிற எபிசோட் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.